பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு கிருபை நிறைந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 91 என்னுடைய வசனம் 11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய வழிகளை எல்லாம் பாதுகாக்கிற ஆண்டவர், நம்முடைய போக்கை வரத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. காலையில சந்தோஷமாய் வேலைக்கு புறப்பட்டு போகிற எத்தனையோ பேர் சாயங்காலம் வீடு திரும்பாமலே தங்களுடைய காலங்களை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. நீ கடந்து போகிற எல்லா பாதைகள் வழிகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் யோசிக்கிறோம், என் வழிகளை அறிந்து கொள்ள ஒருவருமே இல்லையே, இவ்வளவு நெருக்கத்தில் போய்கொண்டு இருக்கிறோமே, நெருக்கமான பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறோமே, நெருக்கமான வழியில ஓடிக்கொண்டிருக்கிறோமே, என் பாதைகளை யார் அறிந்து கொள்ள முடியும்? என் வழிகளை யார் அறிந்து கொள்ள முடியும்? எனக்கு யார் அற்புதம் செய்ய முடியும்? ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிற கர்த்தர், ஒருவேளை அது கரடு முரடமான பாதையா இருக்கலாம், ஒருவேளை நான் நடக்க முடியாத வழியா இருக்கலாம், ஒருவேளை அந்த வழியில இதுக்கு அப்புறம் நடக்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கலாம். அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லாரு, உன் வழிகளிலே உன்னை நான் காக்கும்படி உனக்காக என்னுடைய தூதர்களை கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் தூதர்களை கட்டளையிட்டு ஆண்டவர் இறங்கி வந்து நம்மை பாதுகாக்கிறார். சில இடங்கள்ல நம்மளால நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய சிலுவை சுமந்த தோள்களிலே நம்மை சுமந்து கொண்டு ஒரு தகப்பனை போல சுமந்து வருகிறார். ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்து நம்மை கிருபையாய் நம்மை தப்புவிக்கிறார், நம்மை காக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் சுகமாய் சென்று சுகமாய் திரும்புவீர்கள். கர்த்தருடைய கரங்களோடு இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி ஆண்டவரே, நம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பிலும் எங்களுக்கு பின்பிலும் எங்களுடைய வலது பக்கத்திலும் எங்களுடைய இடது பக்கத்திலும் ஆண்டவரே, நாங்கள் சுகமாய் கடந்து சென்று கடந்து வர எங்களை காப்பதற்கு தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென்.